ரொம்ப யோசிக்கிறவங்க, ரொம்ப திங்க் பண்ணுறவங்க, எப்போ பார்த்தாலும் யோசனையே வந்துட்டு இருக்குது, எனக்கு என்னால் அந்த யோசனையை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிற யாராவது நீங்கள் இருப்பீங்கன்னா, நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கிறத விட்டு முதல்ல வெளியே வாங்க. அந்த யோசிக்கிற இடத்த விட்டு நீங்கள் வெளியே வராமல் உங்களால் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் நாளுக்கு நாள் ரொம்ப பலவீனமாயிருவீங்க. அதற்கு பிறகு சைக்காலஜிக்கலாக நீங்கள் ரொம்ப பலவீனமாயிருவீங்க. அதனால ஒரு தேவனுடைய பிள்ளை ரொம்ப இதில் கவனமாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த நேரத்தில் இந்த இடத்துல போய் ஒளிஞ்சு நீ படுத்து கிடந்தேன்னா, இந்த நேரத்தில் நீ வெளியே வராமல் இருந்துட்டேன்னா உனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், உனக்கு யோசனை அதிகமாகும், உனக்குள்ள ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அதிகமாகும். அதனால தான் ஆண்டவர் அவனுக்கு பலத்தை கொடுத்து கர்த்தர் ஒரு வேலையை கொடுக்கிறார். என்ன வேலையை கொடுக்கிறாருன்னா, கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த போஜனத்தின் பலத்தினாலே ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் 40 days 40 நாள் அவனுக்கு ஆண்டவர் இருக்கவே விடாம ஆண்டவர் அவனை என்ன பண்றாரு சொல்லுங்க? ஆண்டவர் துரத்துறாரு, ஆண்டவர் புஷ் பண்றாரு. போ, வெளியே எந்திரிச்சு போ, நீ நட, நீ பாட்டுக்கு நட அப்படின்னு கர்த்தர் நடக்க வைக்கிறாரு. நம்ம எதுக்கு ஆண்டவர் இப்படி நடக்க வைக்கிறாரு? ஏன் அவனை இவ்வளோ ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறாரு, ஏற்கனவே சாப்பிடாம இருக்கிறாரு, ஏற்கனவே மனசு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அவனை அப்படியே ஃப்ளைட்லேயே தூக்கிட்டு போயிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? நல்லா தான் இருந்திருக்கும், சந்தோஷப்பட்டிருப்பாருன்னா. ஆமாம், ஆண்டவர் அது செய்யலை. கர்த்தருக்கு தெரியும், நீ இப்படி உனக்கு சொகுசா எல்லாம் இப்போ தேவையில்லை, இப்போ உன்னை நடக்க வைக்கணும், நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வெளியே கொண்டு போய் அவனை ரொம்ப அழகாய் தேவனுடைய மனுஷனை கர்த்தர் நடத்துறாரு. அதனால ஆண்டவர் இன்றைக்கு யாருக்காக பேசுறாருன்னு எனக்கு தெரியல, ஆனா யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு. நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காதீங்க, நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காதீங்க. அது சத்துருடைய ஒரு மிகப்பெரிய கட்டு. அந்த இடத்துல பிசாசு உங்களை கட்டி போடுவான். உங்களுடைய தரிசனம் எல்லாம் அங்கே கட்டி போடப்படும். உங்களுடைய சிந்தைய பிசாசு அங்க கட்டிடுவான். உங்களுடைய யோசனைகளை அவன் அந்த இடத்துல வச்சு கண்ட்ரோல் பண்ணுவான். ஆனா ஆவியானவர் இன்றைக்கு தட்டி கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறதுனால அந்த இடத்தை விட்டு எழும்பி நீ நட, நீ நட, நீ எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ நட. நீ கால் மிதிக்கிற தேசத்தை கர்த்தர் சொல்லுகிறார், நீ கிரியை செய்ய ஆரம்பிங்க, நீங்க உழைக்க ஆரம்பிங்க. நீங்க கவனத்தை அதன் மேல செலுத்தாம கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனத்தின் மேல செலுத்துங்க. கர்த்தர் கிருபையாய் உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். எந்த மனுஷன் லெட்டரை கையில எழுதி அந்த லெட்டர்ல கொல்லணும்னு கொண்டு போனானோ அதே மனுஷனை கொண்டு கர்த்தர் லெட்டர் எழுதுறாரு. பாருங்க எவ்வளோ ஆச்சரியமான தேவன். பவுலை குறித்து வேதம் சொல்லுது, அவர் சவுலா இருந்த காலத்துல அவர் ஒரு லெட்டரை எடுத்து எழுதுறாரு, கொல்லணும்னு எழுதுறாரு, இவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு எழுதுறாரு, இவங்களை ஜெயில போடணும்னு எழுதுறாரு, இவங்களை தண்டிக்கணும்னு எழுதுறாரு. ஆனா அதே கைகள், அதே விரல்கள் சிறைச்சாலையில உட்கார்ந்து எழுதுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமென். யார் உங்களை வெறுத்தாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க கட்டப்பட மாட்டீங்க, நீங்க ஜெயம் எடுப்பீங்க. அப்போ நான் நம்புறேன், அந்த மனுஷனை அப்படி மாற்ற முடியுமானால் இன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்க பிரச்சனை கர்த்தருக்கு எம்மாத்திரம், உங்க சூழ்நிலை கர்த்தருக்கு எம்மாத்திரம், நீங்க கடந்து போகிற பாதை கர்த்தருக்கு எம்மாத்திரம், கர்த்தருக்கு எம்மாத்திரம். கர்த்தர் தலைகீழா மாற்றுவார், கர்த்தர் தலைகீழாய் மாற்றுவார். உங்க சூழ்நிலையை கர்த்தர் தலைகீழாய் மாற்றுவார். உங்க பிரச்சனையை ஆண்டவர் தலைகீழாய் மாற்ற போகிறார். உங்க வியாதியை கர்த்தர் தலைகீழாய் மாற்ற போகிறார். யார் நீங்கள் பலன் இல்லையோ அவர்களை கர்த்தர் பலசாலியாய் மாற்ற போகிறார். யார் நீங்கள் ஞானிகள் இல்லையோ கர்த்தர் உங்களை ஞானிகளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி இந்த பாட்டை இன்னொரு விசை, ஜெயம் கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய நீதியின் கரத்தினால் என்னை தாங்கி நடத்துவார். விசுவாசத்தோடு ஹல்லேலூயா. நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். பாடும் நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். விசுவாசத்தோடு கர்த்தர்
காப்பவர், வார்த்தையை அனுப்பியே மகிமை மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் சுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் விசுவாசத்தோட பாடுங்க. ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் சுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விசுவாசத்தை அழிக்கணும்னு போராடுகிற ஒருத்தனை வச்சு கர்த்தர் விசுவாசத்தை நிலைநாட்டுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? விசுவாசத்தை ஜனங்கள் மேல, ஊழியக்காரர்கள் மேல, அந்த விசுவாச மக்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தை எப்படியாவது எடுத்து போடணும்னு நினைச்சவன் தான் சவுல். ஆனா கர்த்தர் அந்த சவுலை பவுலாய் மாற்றி எந்த விசுவாசத்தை அழிக்க பார்க்கிறானோ, எந்த விசுவாசத்தை எடுக்கணும்னு நினைக்கிறானோ, அதே விசுவாசத்தை கர்த்தர் அவன் மூலமாய் விதைக்கிறார். அந்த பவுல் மூலமாய் கர்த்தர் விதைக்கிறார். என்னுடைய தேவன் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல ஒரு மனுஷனை திருப்புகிறவர், பிள்ளைகளை திருப்புகிறவர், சூழ்நிலைகளை திருப்புகிறவர். நான் தீர்க்க தரிசனமா ஆமென், நான் ஆமோதித்து சொல்லுகிறேன். நிச்சயமா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் இதை திசை திருப்புவேன், இந்த சூழ்நிலையை திசை திருப்புவேன், நீங்க கடந்து போகிற அந்த பாதையை திசை திருப்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இந்த 16வது நாள் ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் வைத்த ஒரு வார்த்தை, மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாமா? நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு எல்லாருக்கும் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் நம்புகிறேன் இந்த 100 நாட்கள் ஜெபம் முடிகிறதற்குள்ளே கர்த்தர் உங்களை பல அதிசயங்களை கர்த்தர் காண வைக்க போகிறார். உங்க பர்சனல் லைஃப்ல நீங்க அதிசயத்தை பார்க்க போறீங்க. இதுவரையிலும் அதிசயத்தை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இதுவரையிலும் அதிசயத்தை குறித்த சாட்சிகளை நீங்கள் நேரடியாய் பார்த்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே பார்த்த அதிசயம், உங்களுடைய காதுகளிலாலே நீங்கள் கேட்ட அதிசயத்தை வெகு சீக்கிரத்திலே உங்க வாழ்க்கையில அந்த அதிசயத்தை பார்க்க போகிறீர்கள். நம்புறவங்க கரங்களை முழு பலத்தோட தட்டி, உங்க வியாதியில ஒரு அதிசயத்தை கர்த்தர் பார்க்க பண்ணுவார். உங்க பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு அதிசயத்தை காண பண்ணுவார். ஆமென். உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் அதிசயங்களை காண பண்ணுவேன், காண பண்ணுவேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் அதிசயமான தேவன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வேதத்துல இந்த அதிசயம் அப்படின்ற அந்த வார்த்தையை வாசிக்கும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்ல, பல மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அதிசயத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். சில காரியத்தை ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையிலிருந்தே கர்த்தர் செய்வார். சில காரியத்தை ஆண்டவர் மற்றவர்களுக்கு செய்கிறது போலவே நமக்கு செய்வார். ஆனால் சில காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தேவைப்படுமானால், நமக்கு தேவைப்படுமானால் அதை அதிசயமாய் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார்.
பாருங்க, உலகத்துல இருக்கிற மனுஷங்களுக்கு சில அதிசயங்களை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படியெல்லாம் நடக்குங்களா, இப்படியெல்லாம் நடக்குமா, அதெல்லாம் நடக்காது, இது ஃபேக்கு, இது சும்மா, இது வேணும்னு இவங்க பண்றாங்க, இது என்னமோ வீடியோ பிடிச்சு பண்றாங்க, இது நடிக்கிறாங்க, ஏற்கனவே இந்த மாதிரி நடிக்க வச்சுட்டு இந்த மாதிரி ஆக்ஷன் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் இப்ப சொல்றாங்க. இப்ப உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் இந்த மீடியா எல்லாம் ரொம்ப வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு மிராக்கல், ஏதாவது ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதத்தை அவங்க பார்த்துட்டாங்கன்னா நிறைய பேர் அவர்களுடைய ஞானத்தை வச்சு இப்படி ஒண்ணு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலே தேவையில்லை, அப்படின்னா நீங்க எல்லா மருத்துவமனையும் க்ளோஸ் பண்ணிடலாம்ல, டாக்டர் படிக்கிறதுக்கு எதுக்கு தேவையில்லை அப்படின்ற கேள்விகளை எல்லாம் நிறைய பேர் எழுப்புறார்கள். ஆனா அவர்களுக்கு அது தெரியாது. நான் நம்புகிறேன், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அதிசயம் செய்துதான் உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டுமானால், அது ஒரு அதிசயம் நடக்க வேண்டுமானால் அந்த அதிசயத்தையும் உங்களுக்காக செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தானியேலை ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த ராஜாவுடைய மனதுல கொஞ்சம் இரக்கத்தை கொடுத்து, சரி என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, இதுவரைக்கும் ராஜா போட்ட முத்திரையை மாற்ற முடியாது, ஆனா நான் மாத்துறேன், எனக்கு தாவீதை ரொம்ப பிரியம், தாவீதை பிடிக்கும், அதனால நான் மாத்துறேன்னு சொல்லி அந்த மனுஷனை வச்சு ஆண்டவர் மாற்ற முடியும். ஆனா ஆண்டவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தானியேலின் தேவன் ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். ஆமென். நான் நம்புகிறேன், சில நமக்கு தெரிந்த நபர்கள், பழக்கமான நபர்கள், நமக்கு ரொம்ப நெருங்கின நபர்கள், நாம் உதவி செய்த நபர்கள், நம்மை குறித்து 100% தெரிந்த நபர்கள், அவர்களாலே சில உதவிகள் நமக்கு தடைபட்டிருக்கிறதற்கு காரணம், அந்த மனிதர்கள் நமக்கு செய்யாமல் இருக்கிறதற்கு காரணம், நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வதற்காகத்தான் அந்த மனிதருடைய கைகள் குறுகி இருக்கிறது. அந்த மனிதர்கள் செய்யாமல் இருக்கிறதற்கு காரணம் கர்த்தர் ஒரு அதிசயத்தை நமக்கு தரும்படியாகவே. ஹல்லேலூயா. ஆமென். கிதியோனை குறித்து நேற்றை நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம தியானிச்சோம். கிதியோனுடைய இருதயத்துக்குள்ள நிறைய பயங்களும் சந்தேகமும் அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஆண்டவர் அவனை தனியாக தெரிந்து கொண்டார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்குது, ஆண்டவர் மேல ஃபெய்த் இருக்குது. இந்த காரியத்துல நம்ம தோற்று போக கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் அமைதியா இருக்கும்போது நிற்கக்கூடிய தைரியம், இது எல்லாமே இருந்தாலும் அவனுக்குள்ளே உள்ளே சந்தேகம் நிறைய இருக்குது, அவிசுவாசம் நிறைய இருக்குது. ஆனா அதற்கு ஆண்டவர் ஒன்றொன்றாய் அவனுடைய சந்தேகத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறாரு. அப்போ இந்த மனுஷன் என்ன கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் எனக்கு இன்னொரு அடையாளத்தை நீங்க தரணும். நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு தோலை கொண்டு போய் நான் வெளியே நான் போட்டுறேன், எனக்கு ஒண்ணு தரணும், அந்த தோல் முழுவதுமாக நனைந்திருக்கட்டும், எனக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு ஆண்டவரிடத்துல கேட்கிறான். கர்த்தர் அந்த இடத்திலையும் அவனை கர்த்தர் விசுவாசத்தை வளர்த்துவதற்கு, ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காண பண்ண போகிறார். அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும், அந்த மகனுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும், உங்க வேலையில ஒரு அதிசயம் நடக்கும். இது கர்த்தர் வார்த்தை, இது கர்த்தர் வார்த்தை. பாஸ்டர், இந்த தேவையை நான் எப்படி சந்திப்பேன், இது எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, இதை நான் கட்டி முடிச்சிருவேனா, இதை நான் செஞ்சு முடிச்சிருவேனா, இது நான் சாகிறதுக்குள்ள இது சாத்தியமா, இது என்னுடைய சம்பளத்தால முடியாது, என்னுடைய பலத்தால முடியாது. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன், ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை இதுவரையிலும் நடத்துறது ஒரு அதிசயம், உங்களுக்கு வேலை கிடைத்தது ஒரு அதிசயம், அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க விடுதலை கொடுத்தது அதிசயம். அது மனிதனால முடியாது, உங்களால முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்துதான் இதுவரைக்கும் வச்சிருக்கிறார். அந்த தேவன் இன்று வாக்கு கொடுக்கிறார், மறுபடியும் நான் இந்த காரியத்திலே உனக்கு அதிசயத்தை காண பண்ணுவேன்.
2 கைகளை மேல உயர்த்தி முழு பலத்தோடு நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. என் மூத்த பிள்ளைக்கு ஒரு அதிசயத்தை பார்ப்பேன், என் சின்ன மகனுக்கு ஒரு அதிசயத்தை பார்ப்பேன். வெளியே வர முடியாதுன்னு சொல்றாங்க, முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, இனி எதிர்காலம் இல்லைன்னு சொல்றாங்க, இது எப்படியும் நடக்க போறதில்லைன்னு சொல்றாங்க. ஆனா அதிசயமான தேவன், அதிசயத்தை செய்கிற தேவன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுவதற்கு ஆண்டவர் எத்தனையோ காரியத்தை செய்றாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே போறதுக்குரிய வசதியே வரல. அந்த பார்வோனுடைய இருதயம் கடினமாகுது. பார்வோன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க மட்டும் புருஷர்கள் மட்டும் போயிட்டு வர வேண்டியதானே, நீங்க எல்லாம் எதுக்கு அங்க எல்லாரும் சேர்ந்து போறீங்க, நீங்க இங்கேயே ஆராதிக்க வேண்டியதானே. அப்படி ஒன்னொன்னா தடை மேல தடை போட்டுட்டே இருக்காங்க. ஆனா ஆண்டவர் நினைச்சிட்டாரு, இப்படி செஞ்சா உங்களை விட மாட்டாங்க, இப்படி செஞ்சா நீங்க இந்த இடத்துல இருந்து போக மாட்டீங்க. அதுக்கு நான் ஒண்ணு பண்ண போறேன், அதிசயத்தை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. அத்தனை நாட்களும் இருந்த நைல் நதி, வேதம் சொல்லுகிறது, மோசையினுடைய கோலை வச்ச உடனே அது இரத்தமாய் மாறினது. அப்படியே பார்வோனுக்கு பிரமிப்பா இருக்குது, என்னப்பா இது, என்ன நடந்துச்சு? கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அதிசயத்தை நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஏதாவது எகிப்தை போல ஒரு அடிமைத்தனத்திலே சிக்கி இருக்கலாம், அதிலிருந்து நீங்க வெளியே வரணும்னா ஒரு அதிசயம் நடந்தாதான் அதிலிருந்து வெளியே வர முடியுமா இருக்கும். கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுடைய பெரிய சிறையிருப்பு, அதுல யாருமே காப்பாற்ற முடியல. ஆனா கர்த்தர் அதிசயம்தான் செய்து இந்த பிள்ளைகளை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சாருன்னா, கர்த்தர் அதிசயத்தையும் செய்கிறதற்கு கர்த்தர் தயங்கவே இல்லை. உங்களை வெளியே கொண்டு வருவார். பல வருஷத்தினுடைய சிறையிருப்பு மாற போகிறது. பல வருஷத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். கர்த்தர் நீங்க ஓங்கிய புயத்தினால கர்த்தர் கொண்டு வர போகிறார். நீங்கள் சந்தோஷத்தோடு வெளியே வர போகிறீர்கள். அதற்கு தேவன் ஒரு அதிசயத்தை, ஹல்லேலூயா, நம்புறவங்க ஜெபம் பண்ணிட்டு கைகளை தட்டி, ஆமென், உன்னை அதிசயம் காண பண்ணுவேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஆமென். எனக்காக வழிகளை கர்த்தர் திறந்து ஒரு அதிசயத்தை செய்வதற்கு கர்த்தர் வல்லவர். ஏற்ற வயசுல அந்த அதிசயம் நடக்கும். எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, என் மனசுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. இந்த ஜெபம் 25 டேஸ் முடிகிறதுக்குள்ள, 25 நாள் முடிகிறதுக்குள்ள இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு அதிசயத்தோட கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்வார். Thank you Jesus. எகிப்து தேசத்திலே அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீங்க எதிர்பாருங்க, ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோட எதிர்பாருங்க. எனக்கு ஒரு அதிசயம், அந்த காரியம் எப்படி நடக்கும்னா அதிசயமா நடக்கும். அந்த தேவைகள் எப்படி சந்திக்கப்படணும்னா தெரியாது, எங்கிருந்து வரும்னு தெரியாது. அதான் சொல்ற ஆண்டவர், காற்றை காண மாட்டேன், ஆனா அது அதிசயமா நடக்கும். அது உங்களுக்கு என்னவா இருக்கும்னா அதிசயமா இருக்கும், அதிசயமா இருக்கும். நாளைக்கு இந்நேரம் இத்தனை ஆண்டுகள் பஞ்சமுள்ள இந்த பட்டணத்துல, இந்த தேசத்துல, நாளைக்கு இந்நேரம் நீங்க சாப்பிட்றது மாதிரி எல்லா ஆகாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஐயோ, ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்தா கூட அது நடக்காது அப்படின்னு சொல்லும் போது, ஆனா வேதம் சொல்லுது அது அதிசயமா நடந்துச்சா இல்லையா? ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். இன்றைக்கும் அவருடைய அதிசயங்கள் குறைந்து போகவே இல்லை. அவருடைய பேரே என்னன்னா, அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதானமான கர்த்தர். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை, அப்படின்னா எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்படின்னா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்ற வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லி நிறுத்தாம ஆண்டவர் உன்னை கோடிட்டு காமிக்கிறார். என்ன காமிக்கிறார் அப்படின்னா,
எகிப்து தேசத்திலே நடந்தது போல. ஆண்டவர் வந்து எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனையோ அதிசயத்தை ஆண்டவர் செய்தார். 1 2 இல்லை, நிறைய நிறைய அதிசயங்கள். அது விவரிக்க போனா அந்த பாட்டு நம்ம இப்ப பாடினோம் பாருங்க, அந்த பாட்டுல வந்து செங்கடலை ஆண்டவர் பிளந்து அவர்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்தாரு. ஆண்டவர் தேவைகளை சந்தித்து கர்த்தர் அதிசயத்தை செய்தாரு. இப்படி நிறைய அதிசயத்தை ஆண்டவர் வந்து எகிப்திலே ஜனங்களுக்கு கர்த்தர் செய்தார். ஆனா ஆண்டவர் வந்து எகிப்திலே செய்த ஒரு 3 அதிசயங்கள் என்னுடைய இருதயத்தை ரொம்ப வந்து தொற்றுச்சு. அதை இன்றைக்கு உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். வாசிக்கலாம். நீங்கள் 105வது சங்கீதத்திற்கு வாருங்கள். நீங்க 105வது சங்கீதத்தினுடைய ஸ்தோத்திரம், அதிலே நம்ம வந்து 24வது வசனத்தை வாசிக்கலாமா? 105வது சங்கீதத்தினுடைய 24வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். ஆமென். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வந்து எகிப்திலே தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வந்து ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார். என்ன அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறார் அப்படின்னா, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி. பொதுவாக வந்து முதலிலே எகிப்து தேசத்திற்கு போனவங்க எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் தான் அங்க போறாங்க. 70 பேர் தான் எகிப்திலிருந்து, கானானிலிருந்து, இல்லைன்னா அவங்க இருக்கிற அந்த தேசத்தை விட்டு இப்பொழுது யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுக்கு இருக்கிற கூட்டம் வந்து யோசேப்பு அங்க இருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு, யோசேப்பு எல்லாரும் நீங்க கிளம்பி வாங்க, நீங்க எதுக்கு அங்க கஷ்டப்படுறீங்க, இங்க ஆண்டவர் வந்து நல்ல என்ன ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாருன்னு சொன்ன உடனே யாக்கோபு போய் ஆண்டவருடைய சமூகத்துல நிக்கிறாரு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யாக்கோபை பார்த்து, நீ எகிப்திற்கு போகிறதற்கு நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட எகிப்திற்கு நான் வருவேன், யோசேப்பு தன் கைகளால் உன் கண்களை மூடுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்த உடனே இந்த யாக்கோபும் அவனோடு கூட சேர்ந்து இப்ப 70 பேர் இந்த எகிப்திற்குள்ள போகிறார்கள். எகிப்திற்கு போகும்போது இந்த யோசேப்பு என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அந்த எகிப்தில இருக்கிற ஜனங்களோடையே இவர்களை வந்து தங்க வைக்காம அவர் தனியாக, அப்படின்னா கோசேன் அப்படின்ற ஒரு நாட்டை அவங்களுக்கு கொடுத்து அந்த இடத்துல இவர்கள் 70 பேரையும் குடி அமர்த்துகிறார். நாட்கள் தாண்டுகிறது, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பெருகிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அந்த எகிப்துல தோன்றார். அப்படின்னா காலம் தாண்டிச்சு, இப்ப யோசேப்பு மரித்து போகிறார், யாக்கோபு மரிச்சாச்சு, யோசேப்பு மரிச்சாச்சு, யோசேப்புனுடைய சகோதரர் எல்லாரும் கொஞ்சம் மரிச்சிட்டாங்க. உடனே இப்ப புதிய ராஜா வரும்போது இந்த கோசேன் நாட்டிலே இருக்கிற இந்த ஜனங்களை பார்த்த உடனே, இவங்க நம்ம ஆட்கள் கிடையாது, இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க, இவங்க இப்படியே இருந்துட்டாங்கன்னா இவங்க நமக்கு விரோதமா எழும்பி யுத்தம் பண்ணி நம்மளையே அழிச்சிருவாங்க, அதனால இவங்க கண்ட்ரோலா வைக்கணும், இவங்களை பெருக பண்ண விடக்கூடாது, இவங்க நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது, அவர்களை கொடுமையாய் நடத்த ஆரம்பித்தார்கள். அவங்களுக்கு வேலை கொடுத்து, அடிமை வேலை கொடுத்து, வேதம் சொல்லுகிறது அவர்களை ஒடுக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க குழந்தையை பெத்தெடுக்க கூடாது, உங்களுடைய ஜெனரேஷன் வளரக்கூடாது, நாளுக்கு நாள் ஒடுக்கினார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள். நான் நம்புகிறேன் உங்களுடைய பெருக்கத்திற்கு முன்னாடி உங்களுக்கு சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை அனுமதிக்கிற பாதை என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு பெருக்கிறதுக்கு முன்னாடி நெருக்கமான பாதையை கர்த்தர் அனுமதிப்பார். உங்க வேலை ஸ்தலத்துல ஒரு நெருக்கம் வருதா, நீங்க குடியிருக்கிற இடத்துல ஒரு நெருக்கம் வருதா, நீங்க பிசினஸ் பண்ற இடத்துல ஒரு நெருக்கம் வருதா, நீங்க கர்த்தரை மட்டும் உறுதியாய் பற்றி பிடிப்பீர்களே ஆனால் எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நெருக்கம் வருகிறதோ அந்த இடத்துல ஒரு விசாலம் உங்களுக்கு வரும். எந்த இடத்திலே உங்களை ஒடுக்கிறார்களோ, எந்த இடத்திலே நீங்கள் நெருக்கப்படுகிறீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை பெருக பண்ணி ஆசீர்வதித்து அவர்களுக்கு முன்பாக நம்மை நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார்.
ஹல்லேலூயா. அப்போ நான் நம்புறேன், முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவர்களை பெருக பண்ணினார். ஆண்டவர் அவர்களை பெருக பண்ணினார் அப்படின்னா, அந்த நாட்டிலே இருந்து, நாட்டிலே முக்கியமான இடத்திலிருந்து கட்டளைகள் வருகிறது, தண்டனைகள் வருகிறது, இவர்களை அடிமைப்படுத்துவதற்கான வார்த்தைகள் வருகிறது. ஆனா எந்த இடத்துல ஜனங்கள் ரொம்ப சிரமப்பட்டார்களோ அந்த இடத்திலே கர்த்தர் அவர்களை திரளாய் பெருக பண்ணுகிறார். 70 பேரோடு போனவர்கள் அந்த ஊரை விட்டு 420 வருஷம் தாண்டி, 400 வருடங்கள் தாண்டி கடந்து வரும்போது கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கும் அதிகமான பேரை கர்த்தர் அந்த இடத்திலே பெருக பண்ணினார். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு அதிசயம் நடக்க போகிறது, சீக்கிரமாய் நடக்க போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க ஆயத்தமாகிக்கிங்க, நீங்க ஆயத்தமாகிக்கிங்க, நீங்க அதற்காக பிரிப்பரேஷன் ஆகிக்கிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 100 நாள் ஜெபம் கர்த்தர் எதற்காக வைத்திருக்கிறார் என்றால், நம்மை சுத்திகரிப்பதற்காக மட்டுமல்ல, நம்மை கழுவுவதற்காக மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் பெருக பண்ண போகிறார். உங்கள் சத்துருக்களை பார்க்கலும் நீங்கள் பெருக போகிறீர்கள். உங்களை பகைத்த இடத்திலே கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தரப்போகிறார். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெருக்கம் உண்டாகிறது. உங்க வளர்ச்சி இதுவல்ல, உங்க உயர்வு இதுவல்ல, உங்களுடைய உயரம் இதுவல்ல. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கர்த்தர் நம்மை சுற்றிலும் சுற்றிலும் ஒரு பெரிய பெருக்கத்தை, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் அடைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. உன்னுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீ குறைவை காண மாட்டாய், குறைவை காண மாட்டாய். நம்முடைய தகுதியை பார்த்து அல்ல, நம்முடைய திறமைகளை பார்த்து அல்ல, ஆண்டவர் பெருக்கணும்னு நினைச்சார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, ஆட்டு மந்தையை போல பெருக பண்ணுவார். ஆமேன். யாக்கோபை அவருடைய மாமனார் ஒடுக்க நினைத்தார். யாக்கோபு அவனுடைய மாமனார் சம்பளத்தை ஏமாற்றினார். அவன் பெருக பண்ண கூடாது என்கிறதுல அவர் ரொம்ப குறியா இருந்தார். அதனாலதான் எல்லாத்தையும் அவர் திரும்ப திரும்ப வாங்கி கொண்டார். சம்பளத்தை எல்லாம் ஏமாத்தி ஏமாத்தி வச்சுட்டாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த யாக்கோபு தன்னுடைய மாமனாருடைய வீட்டை விட்டு கிளம்பும் போது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நான் இந்த யோர்தானை கடந்து வரும்போது வெறும் கோலும் கையுமாய் வந்தேன், ஆனால் கர்த்தர் என்னை இந்த பரிவாரங்களுக்கு தகப்பனாய் தகப்பனாய். அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார், அந்த தேவன் இன்று வாழ்கிறார், அந்த தேவன் இந்த திருச்சபையிலே உலாவுகிறார். அந்த தேவன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மகனே, இல்ல, உனக்கு ஒரு பெருக்கத்தின் காலத்தை நான் கட்டளை இடுவேன். ஆமென். உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய நண்பர்கள், கூட பிறந்தவர்கள் கூட ஒருவேளை ரொம்ப அதிகமாய் வளர்ந்திருக்கலாம், நல்லா பெருகி இருக்கலாம், நீங்க மட்டும் கூனி குறுகி இருக்கலாம், நீங்க மட்டும் ரொம்ப குறைவாய் சின்னதா இருக்கலாம். நீங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெருக்கம் வருது, அவங்க எல்லாம் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுறாங்களே, நான் மட்டும் இவ்வளவு சின்னதா குறுகி போய் இருக்கிறேனே, அன்றாடம் கையேந்திர அளவுக்கு நான் இருக்கிறேனே, பார்த்து பார்த்து நான் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்குதே, நான் ஃப்ரீயா நான் இருக்கவே முடியாதா அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். ஆனா நான் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்மை பெருக பண்ணுகிறதற்கு ஒரு நாள் வரும், சீக்கிரமாய் ஒரு நாள் வரும். ஆமேன். கர்த்தர் இதே இடத்துல உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். 2 கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். 70 பேரை 20 லட்சம் பேரா மாற்றுறதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். அவ்வளவு சவால்கள் மத்தியில, அவ்வளவு பிரச்சனையின் மத்தியில, ஆமேன், அத்தனை சட்டங்கள் போடப்பட்ட இடத்துல பெருகவே முடியாது என்று சொன்ன அந்த இடத்துல ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தரால முடியுமானால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, நம்பி சொல்லுங்க.
என்னை பெருக பண்ணுகிறதற்கு உங்களுக்கு லேசான காரியம். விசுவாசிங்க, ஆயத்தமாகுங்க, இந்த வார்த்தையை நம்பிக்கையோட சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாறும் சிஸ்டர், பிரதர். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாறும் பிரதர், வெகு சீக்கிரத்துல மாறும் பிரதர். உங்களை பார்த்து பிரமிக்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் தருவார். உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற ஒரு சூழ்நிலையை தருவார். இன்னைக்கு இருக்கிற வறுமையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஓ ஹல்லேலூயா. நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படி நமக்காக தரித்திரரான ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லவா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எகிப்தியர்களுக்கு எபிரேயர்கள் அருவருப்பானவர்களாயிருந்தாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுடைய தொழிலே ஆடு மேய்க்கிற தொழில். ஆனா இந்த ஆடு மேய்க்கிறவங்களை அவங்களுக்கு கண்டாலே ஆகாது. பயங்கரமான எதிர்ப்புள்ள ஒரு இடம் எகிப்து. ஆனா கர்த்தர் அங்கே அவர்களை பெருக பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் அதிசயம் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல எவாஞ்சலிஸ்ட் அப்படின்னா ஒரு நல்ல ஊழியர் அப்பப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க கேள்விகள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி பட்டுன்னு அவ்வளவு நேர்த்தியாய், அமெரிக்கா அப்படின்ற நாடுகளெல்லாம் ஸ்பிரிச்சுவல்ல ரொம்ப பின்தங்கி அப்படின்னா அவங்க வந்து ஓரினை சேர்க்கையாளர்களை ஆதரித்து அவர்களுக்குன்னு தனி உரிமைகள் எல்லாம் கொடுத்து அப்படிப்பட்ட இடங்கள்ல வந்து ஸ்ட்ரெயிட்டா நேருக்கு நேர் போய் அது தவறு, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், ஒரு திருமணத்தை தான் அப்படி ரொம்ப அழகாய் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன ஒரு மனுஷனை வந்து சுட்டு கொன்னுட்டாங்க. ஆனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், அந்த ஒரு மனுஷனை சுட்டு கொன்ன உடனே அந்த சத்தியம் கீழே விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் யாருமே அந்த மாதிரி பேச மாட்டாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அந்த மனுஷன் மரணம் அடைந்ததற்கு பிற்பாடு நிறைய வாலிபர்கள் வந்து இல்லை நாங்க இந்த மாதிரி கர்த்தருக்காக நிற்போம், நாங்க செத்தா கூட பரவாயில்லை, இந்த காரியத்திற்காக நாங்க எதிர்த்து நிற்போம்னு ஒரு திரள் கூட்டம் அதற்கு பின்பாக எழும்பி இருக்கிறது. நம்முடைய இந்தியா தேசத்திலே எத்தனை பேர் வந்து இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். அவர்கள் நினைச்சாங்க இவங்க ஒருத்தனை கொன்ன உடனே முடிஞ்சிருச்சு, இவங்க ஒருத்தரை துரத்தின உடனே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. எந்த இடத்துல அவர்கள் அப்படி நெருக்கம் கொடுக்கிறார்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் தருகிறார். பிரதர் நீங்க ஆயத்தமாகுங்க, பிரதர் சிஸ்டர் நீங்க ஆயத்தமாகுங்க, வாலிப தம்பி நீ ஆயத்தமாகு, தங்கச்சி நீ ஆயத்தமாகு. கர்த்தர் உன்னை நம்பி ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் தரப்போறாரு. உனக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் தரப்போறாரு. உங்களுக்கு ஒரு பெரிய விசாலத்தை கர்த்தர் தரப்போறாரு. இது எப்படி நடக்கும் ஆண்டவரேன்னு நீங்க கேட்குறீங்க. என் கை குறுகின கையாச்சு, என் கை சின்ன கையாச்சு, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, பொத்தலான பையில போடுறது மாதிரி இருக்கு, இருக்கிறதும் வெளியே போறது மாதிரி இருக்கு, கடன் கட்டுறதுக்கே சரியா இருக்குது, இது எப்படி ஆண்டவரே நடக்கும்? கர்த்தர் அப்பதான் சொல்றாரு, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அது ஒரு அதிசயம் நடக்கும். இப்ப சொல்ல போறோம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வளிக்கிற தேவன், ஹல்லேலூயா, வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். நீதியின் கரத்தினால் என்னை தாங்கி நடத்துவார் விசுவாசத்தோடு. நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதி கரத்தினால் தாங்கி நடத்துவார். சொல்லுவோம், கர்த்தரே பலன் எதற்குமே விசுவாசத்தோடு, எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் ஜெபிக்கிறவங்க ஜெபிச்சுட்டே பாடு, இந்த வார்த்தை விசுவாசிச்சுட்டே பாடுங்க. ஹல்லேலூயா,
ராஜாவுக்கு வாழ்னா. இப்ப சொல்லுவோம், அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர்,